ஹனுமான், சனி, உன்னுடைய சூழ்ச்சியால் தான் இந்திரதேவரின் வஜ்ராயுத தாக்குதல் என் மீது பட்டது. இது நம்முடைய முதல் சந்திப்பாகும். என்னிடம் நேரம் இல்லை. அதுவும் கருமத்தை பற்றியா? காகமே, ஹனுமான் என்னை அவமதிக்கவில்லை. அவனுடைய எண்ணம் குற்றமற்றதாகும். அட, இவ்வளவு ஆணவத்தோடு யார் உரையாடுவர்? பிரம்மையில் உள்ள ஒருவரை எப்பொழுதுமே எதையும் பேசி புரிய வைக்க இயலாது. நேரம் வரும் பொழுது தாங்கள் நிச்சயமாக என்னை மன்னித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தாங்கள் இப்பொழுதும் என் மீது கோபமாக இருந்தால் நான் தங்களின் தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். தாங்கள் நிச்சயமாக என் மீது இதை பயன்படுத்தலாம். இல்லை, தாங்கள் தங்களது கடமை நன்றாக இருக்காது. அடுத்த முறை சந்திக்கும் பொழுது குரலால் அல்ல, எனது கருமத்தால் உரையாடுகிறேன். ஏன் அமைதியாகி இருக்கின்றாய்? நீ கர்ம பலனை அளிப்பவன் சனி. உன்னிடம் எவரும் இப்படி உரையாடக்கூடாது. ஒருவேளை அடுத்த முறை இந்த அனுமான் உன்னிடம் இப்படி சூரிய தேவர் மீது ஏற்பட்ட கிரகணத்தை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் அதற்கு சூரிய தேவரே, ஆனாலும் அதன் பிறகு சூரிய தேவருடைய ஒளியானது தன்னுடைய சக்தியை உள்ளது சனி. கிரகணத்திற்கு பிறகு சூரிய தேவர் மீண்டும் முழு சக்தி பெற்று விடுவார். ஆனால் இம்முறை ஏன் அவ்வாறு நடக்கவில்லை? எனக்கு எதுவும் புரியவில்லை சனி. என்னால் யூகிக்க முடிகிறது.